தாவேக சட்டமன்ற குழு தலைவரானார் கட்சியின் தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்த நிலையில் தற்போது விஜய் சட்டமன்ற தலைவராக தேர்வாகி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில தற்போது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்து வருகிறார். பனையூரில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்புல சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக விஜய் சந்தித்து அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போதே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை முதல்வராக, அதாவது தாவேகாவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்வதற்கான அந்த பத்திரத்துல சட்டமன்ற உறுப்பினரிடம் கையொப்பம் என்பது பெறப்பட்டிருக்கிறது. தற்போது பெரும்பாலான கிட்டத்தட்ட 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல கையொப்பம் கையொப்பம் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர் சட்டமன்ற தலைவராக இருக்கிறார். இந்த கையொப்பம் பெறப்பட்ட பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அமர வைத்து அவர்களிடம் அடுத்த கட்டமாக கட்சி என்ன செய்ய இருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை பேச இருக்கிறார். அதன் பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு விடுதிகளில், தனியார் விடுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் அங்கு தங்கி செல்லலாம் என்றும்